எல்லாரும் ஒரு உண்மையை சொல்லுங்கள். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு ஜியாகிரஃபி படிக்கிறப்ப தூக்கம் வரும்? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள். எனக்கு ஜியாகிரஃபி படிக்கிறப்ப ரொம்பவே தூக்கம் வரும். நான் இந்த ஜியாகிரஃபி படிக்கிறதுக்கு 3 days பிளான் பண்ணேன். Day 1 வந்துட்டு 6 to 9 வரைக்கும் இருக்கிற டாபிக்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். Day 2 வந்துட்டு 11th and 12th ஜியாகிரஃபி. Day 3 இன்றைக்கி நான் 10th ஜியாகிரஃபி பார்க்க போகிறேன். எதுக்கு இந்த 3 நாளாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து குரூப் 4க்கு அப்புறமா ஜியாகிரஃபி சுத்தமாக பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு இப்போ பிடிக்காத சப்ஜெக்டை திரும்ப படித்து ரிவிஷன் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 1 week மாதிரி நான் ஜியாகிரஃபி பார்த்து போயிடுவேன் அப்படின்னு. ஸோ ஜியாகிரஃபியில் நமக்கு 5 questions தான் கேட்குறாங்க. ஸோ 11th and 12th நான் ஃபுல்லாக படித்தான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு நான் வேர் டு ஸ்டடி வந்து டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வேர் டு ஸ்டடியில் இருக்கிற அந்த டாபிக்ஸ் வந்து நான் பாக்ஸ் டாபிக்ஸ் அண்ட் புக் பேக் இது 2 மட்டும் தான் உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். 11th and 12th பொறுத்த வரைக்கும் 6 to 9 வரைக்கும் சிலபஸில் கவர் டாபிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். 10th வந்து ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன். 11th and 12th இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஜியாகிரஃபி படிச்சிருக்கேன். ஸோ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணது வந்துட்டு, மைண்டில் நிற்கிற மாதிரியே இருக்கும். படித்து முடிச்சுட்டு புக்கு மூடி வச்சுட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறப்ப ஆன்சர் தெரியாது. நான் லாஸ்ட் இயருக்கும் நம்ம குருநாத் சார் ஒரு வீடியோ போட்டிருப்பார். அந்த ஆறு மலை இதெல்லாம் பற்றி ஷார்ட்கட்லாம் நிறைய போட்டிருப்பார். நான் அதெல்லாம் பார்த்து நோட்ஸ் மேக் பண்ணி எல்லாமே வச்சுருக்கிறேன். எல்லாமே பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறப்ப துணை நதி எது அப்படிங்கிறதுலாம் எனக்கு குழம்பி போயிடும். இது இப்போ இன்றைக்கி நேற்று கிடையாது, ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் எப்பவுமே ஜியாகிரஃபியில் கேட்குற கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுவேன். நமக்கு ஆப்ஷன் ஏ பி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஏ தெரியாட்டி பி எழுதிடலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஜியாகிரஃபியில் வர ஏவை நான் எழுதவே மாட்டேன், பியில் இருக்கிறதா எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி வரலங்கிறதுக்காக நம்ம சுத்தமாக பார்க்காம போகக்கூடாது. ஒரு 5 questionல ஒரு 3 to 4 questions ஆன்சர் பண்ணுறமா நான் பார்த்துருக்குறேன். அவங்க தான் 10th பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டாபிக் கூட ஸ்கிப் பண்ணல. நான் நோட்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள், தெரியும். நான் இருக்கிறதுலே வந்துட்டு அதிகமாக நோட்ஸ் மேக் பண்ண டாபிக் பார்த்தா ஜியாகிரஃபி தான். ஏன்னா நமக்கு அது புரியலன்னு தெரியும். ஸோ புரியாத ஒரு டாப்பிக்காக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஜியாகிரஃபி இதை காமிக்கிறேன். நீங்களே பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ரொம்ப நாளாச்சு நான் அதை பர்ச்சேஸ் பண்ணி. டிஎன்பிசிக்கு நான் உள்ளே வந்தப்போ இந்த ஸ்பைரல் வாங்கியிருப்பேன். ஸோ நான் யாருமே வந்து எப்பவுமே கொடுக்குறத நான் அப்படியே படிக்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா நான் வந்து பாருங்கள், ஸ்கூல் புக்ஸை படித்து எனக்கு தனியாக வந்துட்டு 10th புக்கு தனியாக கையில் இருக்குது. அது போனதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கை படித்து நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு எனக்கு புரிகிற மாதிரி நான் என்னோட ஓனாக நோட்ஸ் மேக் பண்ணதில் இது எல்லாமே வந்துட்டு வரும். எல்லாமே உங்களுக்கு நான் இந்த மாதிரி அந்த குழந்தைங்க பிக்சர் போட்டு படிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே பிக்சராக போட்டு வச்சுருப்பேன். ஸோ இப்படி பிக்சர் போட்டு எல்லாம் பண்ணியுமே வந்து எனக்கு மறந்து போயிடும். ஆமாம், அதுதான் உண்மை. நீங்கள் ஒவ்வொரு பேஜ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எனக்கு எப்படி இருந்தால் புரியுமோ அந்த மாதிரி இருக்கும் என் நோட்ஸை நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும் நோட்ஸ் மேக்கிங்கில். நோட்ஸ் மேக்கிங் கொசான்னு இருக்கும், எனக்கு மட்டும்தான் புரியும். நான் ரொம்ப நீட்டாக க்ளீனாலாம் எழுத மாட்டேன். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக நானே வீடியோவோட வாய்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். ஏன்னா ஆடி சொல்லியிருப்பேன், எடிட்டிங் வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வீடியோ கூட ஆடியோ கொடுக்குறது உங்களுக்கு செட் ஆகுதாங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு 10 days மட்டும் தான் இருக்குது. எல்லாருமே முழு முயற்சியோடு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.